Hello friends, welcome to Diet Me channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சீக்கிரமா ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். அதுதான் இந்த அவல் உப்புமா. வாங்க பார்க்கலாம். நீங்க அவல் உப்புமா செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவலை வாஷ் பண்ணிட்டு தண்ணில ஒரு 10 minutes soak பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் நான் இதுக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஆனியன் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி 100 grams அவல் நான் எடுத்துருக்கேன். 2 பேர் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நான் ஒரு 8 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கருப்பு திராட்சை, உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை இல்லைனா நீங்கள் சிகப்பு திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் முந்திரியை நான் ஒரு 8 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். பம்ப்கின், வாட்டர்மெலான், மஸ்க் மெலான் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு. ஆஃப்டர் 10 minutes இந்த மாதிரி அவலில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கருப்பு அவலில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் அவலில் வந்து 5 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. பேன் நல்லா ஹீட் ஆனதும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வறுக்கும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா தீஞ்சிரும். நெக்ஸ்ட்டு நான் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். வேர்க்கடலையும் வந்து ரொம்ப வறுக்க வேணாம். ரொம்ப வறுத்திங்கன்னா அதில் இருக்க தோல் பிரிஞ்சிரும். ஸோ நீங்கள் லைட்டாக வறுத்தா போதும். வேர்க்கடலைக்கு அப்புறம் நான் வந்து நட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி, பாதாம், திராட்சை அது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். சீட்ஸும் ஆட் பண்ணிடுறேன் உடனே. இந்த அவல் வந்து நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்காது. அவளை நீங்கள் வாரத்துக்கு 2 இல்லை 3 வாட்டி கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இல்லை நீங்கள் லஞ்சாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கின உடனே நான் இது கூட பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த டைமில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி சால்ட் வந்து அவல் ஆட் பண்ணோன்னே நான் ஆட் பண்ணிப்பேன். இந்த சிவப்பு அவலில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி, கால்சியம், ஜிங்க், புரதம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. ஓகே, நான் அவலை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். அவல் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. மீதி பாதி அளவு உப்பு சொன்னால அதை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அவல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அவல் சாப்பிட்றதுனால உங்களோட பாடி ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வேணால் கொஞ்சமாக லைட்டாக சர்க்கரை ஆட் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.